Hi, welcome you to learn English. இந்த வீடியோக்கு முந்தின வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு சென்டென்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதாவது நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன், இது ஆக்டிவ் வாய்ஸ். நீங்கள் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இது பேசிவ் வாய்ஸ். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த ரூலை உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ அந்த ரூல் மனப்பாடம் ஆகணுன்னா என்ன செய்யணும்? எக்ஸசைசஸ் நிறையா பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய சென்டென்சஸ் கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் கொடுப்போம். எப்போவுமே அவங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் மறக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸசைஸ் தான் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல் ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. நீங்கள் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம மாற்ற போகிறோம். ஐ ஆம் வாட்சிங் யூ அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை செய்பவர் சப்ஜெக்ட். ஐ ஆம் வாட்சிங் யூ, நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐ சப்ஜெக்ட், யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸில் கீழே பாருங்கள், யூ ஆர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த யூ வந்துச்சுன்னா ஆர், எப்படி ஹீ வந்துச்சுன்னா எஸ் வருமோ, ஐ வந்துச்சுன்னா ஆம் வருமோ, யூ வந்துச்சுன்னா ஆர். யூ ஆர் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வாட்சிங் அப்படின்னு இருக்குல்ல, அதில் ஐஎன்ஜி இருக்குல்ல, அதுக்காக பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றோம். யூ ஆர் பீயிங். மூணாவது ஸ்டெப்பில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொண்டு வர்றோம். வாட்ச் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட்ச்ட். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். ஷார்ட் ரீகால் தான் பண்ணுறேன், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல. நிறைய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம கொண்டு வந்துட்டோம். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். நீங்கள் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ என்னால் அப்படிங்கிறதுக்கு மீ, பை மீ. ஸோ இந்த ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரோனவுன் டேபிளும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த டேபிளில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ சென்டென்ஸ் கன்வர்ஷன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், எக்ஸசைஸ் வீடியோ 2. எ கேமரா இஸ் வாட்சிங் யூ. ஒரு கேமரா உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க? நீங்கள் கேமராவால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு மாற்றணும். சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. ஆப்ஜெக்ட்லேருந்து தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். தென் பை அப்படின்னு முடியணும். பை எ கேமரா அப்படின்னு முடியணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டோம். யூ, யூ வந்துச்சுன்னா ஆர் வரும். யூ ஆர் பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றோம். யூ ஆர் பீயிங். வாட்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட்ச்ட். யூ ஆர் பீயிங் வாட்ச்ட் பை எ கேமரா. நீங்கள் கேமராவால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹீ இஸ் கிவிங் எ புக். அவர் ஒரு புக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஒரு புத்தகம் அவரால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே ஆப்ஜெக்ட் புக், எ புக் இஸ் பீயிங். ஏ புக் அப்படிங்கிறது ஒரே ஒரு புக் தான், சிங்குலர், ஒருமை. அதனால் இஸ் வந்திருக்கு. ஏ புக் இஸ் பீயிங். ஓகே, பீயிங், கிவிங்கில் ஐஎன்ஜி இருக்குல்ல, அதனால் பீயிங் கொண்டு வந்திருக்கோம். தென் கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன். கிவ், கேவ், கிவன். கிவன் பை ஹிம். ஏ புக் இஸ் பீயிங் கிவன் பை ஹிம். இதுவரை நம்ம பார்த்த சென்டென்சஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சு. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் வாஸ் வரணும், இல்லாட்டி வேர் வரணும். பொறுமையாக அந்த சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் ஏ கொஸ்டின். ஸோ ஏ கொஸ்டின் அப்படின்னு அந்த ஆன்சர் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ கொஸ்டின் வாஸ் பீயிங் ஆஸ்க்டு பை எ பாய். எ கொஸ்டின் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் வாஸ் வந்திருக்கு. எ கொஸ்டின் வாஸ் பீயிங் ஆஸ்க்டு பை எ பாய். ஒரு கேள்வி ஒரு பையனால் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸோட பாசிவ் ஃபார்ம் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Students are writing a test.
மாணவர்கள் டெஸ்ட் எழுதி கொண்டிருக்கிறார்கள். A test is being written by students. ஒரு டெஸ்ட் மாணவர்களால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. A test is being written by students. எந்தெந்த சிச்சுவேஷனில் எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சின்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். People were washing hands. People were washing hands. Past continuous tense. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மக்கள் கைகளை கழுவி கொண்டு இருந்தனர். People were washing hands. கைகள் மக்களால் கழுவப்பட்டு கொண்டிருந்தன. கைகள் மக்களால் கழுவப்பட்டு கொண்டிருந்தன. Hands were being washed by people. You are breaking a glass table. ஓகே, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு கண்ணாடி டேபிளை உடைத்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் பிரேக்கிங் எ கிளாஸ் டேபிள். ஒரு கண்ணாடி டேபிள் உங்களால் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எ கிளாஸ் டேபிள் இஸ் பீயிங் broken by you. break, broke, broken. broken தான் past participle. The minister is planting tree saplings. இங்கே minister அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் இஸ் வந்திருக்கு. The minister is planting tree saplings. இங்கே ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா tree saplings. ஸோ அந்த tree saplings முன்னாடி வரணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிளான்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வருது. மினிஸ்டர் ட்ரீ சாப்ளிங்ஸ் மரக்கன்றுகளை பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நட்டு கொண்டு இருக்கின்றார். ஓகே, ட்ரீ சாப்ளிங்ஸ் ஆர் பீயிங் பிளான்டட் பை தி மினிஸ்டர். ஆர் பீயிங் பிளான்டட். ஆர் ஏன் வருது? ட்ரீ சாப்ளிங்ஸ் ப்ளூரல் பன்மை இருக்கிறதுனால ஆர் வருது. த பிரின்சிபால் வாஸ் ரைட்டிங் எ சர்க்குலர். வாஸ் ரைட்டிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிரின்சிபால் ஒரு சர்க்குலர் எழுதி கொண்டிருந்தார். ஒரு சர்க்குலர் பிரின்சிபாலால் முதல்வரால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. எ சர்க்குலர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை தி பிரின்சிபால். சில்ட்ரன் ஆர் கேச்சிங் ஆல் பால்ஸ். ஓகே, ஆல் பால்ஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அதை வச்சு தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் பால்ஸ் ஆர் பீயிங் காட் பை சில்ட்ரன். கேட்ச் அதோட பாஸ்ட் டென்ஸ் காட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் காட் தான். ஆல் பால்ஸ் ஆர் பீயிங் காட் பை சில்ட்ரன். நாங்கள் அந்த ஹாலை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி வேர் கிளீனிங் தி ஹால். ஆப்ஜெக்ட் த ஹால். த ஹால் அப்படின்னு தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி வேர் கிளீனிங் தி ஹால். த ஹால் வாஸ். வி வந்திருக்கிறதுனால வேர் வந்திருக்கு. வி பன்மை, அதனால வேர் வந்திருக்கு. ஆன்சரில் த ஹால் அப்படிங்கிறது ஒருமை சிங்குலர், அதனால வாஸ் வந்திருக்கு. த ஹால் வாஸ் பீயிங் கிளீன்டு பை அஸ். ஒரு இம்பார்ட்டண்ட் கிராமர் ரூலை மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டினியூஸாக எக்ஸசைஸ் கொடுப்போம் எங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இந்த ரூல் மனப்பாடம் ஆயிரும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்க. இந்த ரூல் உங்களுக்கு இனிமேல் எப்போவுமே மறக்காது. ஈஸியாக இந்த மாதிரி சென்டென்சஸ் உங்களால் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் உருவாக்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.